ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்ஸ் நியூ தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம பச்சரிசி தேங்காய் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் பச்சரிசியை ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு சின்ன மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும், எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த பச்சரிசியை நம்ம வந்து நல்லா வந்து கொரன்னு அரைச்சி வைக்கணும். பாருங்கள், இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரைகுறையாக தான் அதை அரைஞ்சிருக்கணும், ரொம்ப ஃபுல்லாக நைஸாக அரைச்சிருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சரிசியை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பச்சரிசி தான் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சைட் பை சைட் கிண்டி விடுங்க. ஏன்னா வந்து இது அடியில் உடனே பிடிச்சிரும். அதே மாதிரி உடனே கிண்டாம விட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். ஸோ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப குழந்தைங்களாம் நிறைய பேர் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி தேங்காவையும் நீங்கள் வந்து கொரப்பாக தான் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. 1-2 இருக்குல்ல, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ இப்போ நான் அரைச்ச தேங்காவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட இன்னும் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பாயாசம் வந்து ஆற கெட்டியாக வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் தண்ணி விட்டு நல்லா இதை வந்து அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டேன். ஸோ பச்சரிசி அந்த தேங்காய் எல்லாம் கொரப்பாக அரைச்சது நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கொதி வந்துடுச்சு பாருங்கள். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் எனக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். ஸோ வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணுங்கள். வெல்லம் வந்து கரைய அந்த பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக வரும். ஸோ நல்லா அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சிம்மில் மட்டும்தான் வச்சு செய்யணும், மீடியமோ ஹையிலே வச்சிடாதீங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ லாஸ்ட்டாக வந்து தாளித்து கொட்டுற வேலை மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து நான் நெய்யில் வந்து முந்திரி பருப்பை தாளித்து கொட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.